இது வந்து என்னோட பிரெக்னன்சி 3 மந்த்ல வந்த தல தீபாவளி செலிப்ரேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். இந்த வாமிட்டிங் வந்ததுக்கப்புறம் உடனே சாப்பிட்டுருங்க. இல்லன்னா அதோட பின் விளைவு வேற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து வாமிட்டிங் வந்ததுக்கப்புறம் நான் வந்து அடுத்தது வந்து ரொம்ப லேட்டா தான் சாப்பிடுவேன். எம்ப்டி ஸ்டொமக்கா தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் இருப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிடுவேன், மறுபடியும் வாமிட் வரும். அதுக்கப்புறம் நான் கேப் விடுவேன். ஸோ இதனால பின்விளைவு என்னன்னா, என்னோட பிளட் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஜிஹெச்சுக்குலாம் போனீங்கன்னா இவ்வளோ தான் திட்டுவாங்கன்னு இல்ல. அந்த அளவுக்கு திட்டி தான் அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ எனக்கெல்லாம் என்ன இவ்வளோ பிளட் லெவல் இருக்கு. அடுத்த டைம் வரும்போதெல்லாம் நெறைய இருக்கணும். இல்லன்னா வந்து ஊசி மூலியமா தான் உங்களுக்கு பிளட் ஏத்த வேண்டியதா இருக்கும். அப்படின்ற மாரிலாம் சொல்லி பயன்படுத்தி விட்டாங்க. அப்புறம் வீட்ல எங்க அம்மா அவ்வளோதான் இல்ல நெறைய டோஸ் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராப்பரா சாப்பிட்டதுனால ஓரளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணேன். அப்புறம் என்னோட ஃபுட்ட நான் சாப்பிடுற விதத்தையும் மாத்திக்கிட்டேன். பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணேன். லாஸ்ட்டா என்னோட பிரெக்னன்சி டெலிவரி டைம் அப்போ என்னோட பிளட் லெவல் வந்து எனக்கு எவ்வளோ இருந்தது அப்படின்னா 12 நியர் வந்துட்டு.